வணக்கம் மக்களே. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டில் நடந்த ஒரு நிச்சயதார்த்தம் முதல் கல்யாணம் வரைக்கும் உள்ள வீடியோ பார்க்கலாம் வாங்க. இது யாரோட நிச்சயதார்த்தம்னா, என்னோடய மருமகளோட அண்ணனோட நிச்சயதார்த்தம் தான் இது. அதாவது சம்மந்தி வீட்டு கல்யாணம். அங்கே தான் போயிருக்கோம். இப்போ தட்டு வரிசையெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இது பார்க்கலாம் வாங்க. இது தட்டு வரிசையெல்லாம் ஒரு கோயிலில் வச்சு தான் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கோம். கோவிலில் வச்சு எல்லாத்தையும் கவரில் இருந்ததெல்லாம் நல்லா தட்டில் வச்சு அரேஞ்ச் பண்ணி இப்படியே இப்போ நம்ம இன்னொரு கோவிலில் தான் நிச்சயதார்த்தம். அது சிவன் கோவில், பெரிய கோவில். இப்போ எல்லாத்தையும் எடுத்து எல்லாருமா இது மாதிரி எடுத்துகிட்டு தட்டில் எடுத்துக்கிட்டு வரிசையாக போவாங்க. இப்போ பாருங்கள், இது பார்க்கவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தான் கிராமப்புறத்துலலாம் செய்கிறாங்க. டவுனில் எப்படி செய்கிறாங்கன்னு தெரில. இந்த மாதிரி எல்லாத்தையும் தட்டில் எடுத்து அழகாக ஒரு கலர் பேப்பர் வச்சு ஆளுக்கு ஒரு தட்டு எடுத்துகிட்டு போவாங்க. இது கிட்டத்தட்ட 50 தட்டு போல் இருந்தது. 51 தட்டு இருந்துச்சு. எல்லாம் ஆளுக்கு ஒன்று எடுத்துகிட்டு, குட்டீஸ் வரைக்கும் எல்லாம் ஆளுக்கு ஒன்று எடுத்தாங்க. எல்லாருமே எடுத்துகிட்டு வளையல், மணிலேருந்து, ட்ரெஸ்ஸுலேருந்து, பழம், ஸ்வீட்ஸு எல்லாமே இருக்கும். போகும்போதே ரோட்டில் அந்த வெடியெல்லாம் வேற கொளுத்துனாங்க. கொளுத்திட்டு அடுத்த கோயில் வரைக்கும் போகிறாங்க. எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குல்ல. இது எனக்கே சூப்பராக பிடிச்சிருந்துச்சு. இந்த விசேஷம் நல்லாயிருக்கு பார்க்கறதுக்கு, கலர்ஃபுல்லாக. நானும் போகிறேன், பார்த்திங்களா, தெரியுதா? அப்புறம் நான் அப்புறமா தான் வாய்ஸ் இப்போ தான் கொடுக்குறேன். அது வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆகிட்டு எல்லாம் ஜாலியாக பாருங்கள். பசங்கள்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு அவங்க வீட்டில் ஒரு கல்யாணம்னா குட்டி பசங்களுக்கு தான் ரொம்ப ஒரு சந்தோஷம். எல்லாம் ஆளுக்கு ஒரு புது ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஜாலியாக கிளம்பிட்டாங்க. குட்டி பசங்கள்லாம் பூ அந்த மாதிரி சின்ன வெயிட் இல்லாத தட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு போகிறாங்க. இப்படியே ஒரு 10 நிமிஷம் நடந்தால் தான் அந்த கோவில் வரும். அந்த கோவில் இது மெயின் ரோடு தான். அது மெயின் ரோட்டில் தான் நடந்து போகிறோம். இது நடக்கிறது எங்கன்னா, ஒரத்தநாடு, தஞ்சாவூர் சைடில் ஒரத்தநாடுங்கிற ஏரியாவில் தான் இருக்குது. அங்கே தான் சிவன் கோவில். சிவன் கோவில் நல்ல பழமையான கோவில். அது ரொம்ப பெரிய கோவில். அது நல்ல விசேஷம் செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல இட வசதி இருக்குது தாராளமாக. அங்கே வச்சு தான் நிச்சயதார்த்தம் செய்கிறாங்க. இப்போ கோவில், அந்த கோவிலில் அடிக்கடி நிச்சயதார்த்தம் நடக்கும். அதனால் அந்த கோவிலுக்கு பண்ணியிருக்காங்க. இப்போ அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். அதோ பாருங்கள், கோவில் தெரியுதா? கோவில் தெரியுது பாருங்கள். சைடு முன்னாடி கோவில் தெரிஞ்சுது. வந்தாச்சு கோவில்கிட்ட. அது பாருங்கள், கோவில், பெரிய கோவில். இது சிவன் கோவில். கோவிலோட பேரை மறந்துட்டுருக்காங்க. கோவில் நல்ல சிவனுக்கு தனியாக, அம்மனுக்கு தனியாக, தனித்தனியாக பிரகாரம் இருக்குது. ஒன்றுக்கும் நல்லாயிருக்கு. உள்ள கோவில் காமிக்கிறேன் வீடியோவில். இந்த கோவிலை பார்க்கறதுக்காகவே வரலாம் கண்டிப்பாக. உண்மையிலே நல்ல ஒரு ஃபேமஸான கோவில் தான் அது. சிவன் தான் மூளை வரங்க. எல்லோரும் ஆளுக்கு ஒரு தட்டு வச்சு நிற்கிறாங்க. பார்க்கவே நல்லாயிருக்கு. குட்டி பசங்களுக்கெல்லாம் பள்ளி மிட்டாய் தட்டு, பூ தட்டு அந்த மாதிரி கொடுத்தாச்சு. இப்போ வந்துட்டோம், கோவிலுக்குள்ளேயே வந்துட்டோம். எல்லாம் அங்கங்கே உட்காந்துருக்காங்க. கோவில் கிட்ட வந்துட்டோம். கோவில் பிரகாரத்தில் தான், வெளியில் தான் எல்லாம் உட்காந்துருந்தாங்க. அந்த பாருங்க, உள்ளே வந்தாச்சு. எல்லாம் ஜமுக்காலெல்லாம் விரிச்சிருக்கு. பொண்ணு பையெல்லாம் உட்கார வைக்கிறதுக்கு வச்சு நலுங்கெல்லாம் வைப்பாங்க. இப்போ நல்லா இருக்கும். கோவில் பார்த்திங்களா, எவ்வளோ பெரிய கோவில்னு. சூப்பராக இருக்குது பாருங்கள். பிரகாரமே ரொம்ப பெருசாக இருக்குது. உள்ளே அது தனித்தனியாக, ஒன்றுக்கும் தனித்தனியாக கோவில் இருக்குது. ஒவ்வொரு சாமிக்கும் உள்ளுக்குள்ளேயே பாருங்கள், எவ்வளோ பெரிய கோவில். உள்ளே நல்ல ஒரு இட வசதி. எவ்வளோ பேர் வந்தாலும் உட்காரலாம். இந்த மாதிரி ஒரு கல்யாண மண்டபம் மாதிரி இருக்குது. பெரிய கோவில். அந்த காலத்தில் அது மாதிரியெல்லாம் கட்டியிருக்காங்க. இப்போலாம் சின்ன சின்ன கோவில் அங்கங்கே உள்ள அப்படியே எல்லா சாமியும் கொண்டு வந்து வச்சிட்றாங்க, இட வசதி இல்லாமல். இதெல்லாம் ராஜாக்கள் காலத்தில் கட்டின கோவில். இதெல்லாம்
தம்பி எங்கன்னு தெரியல. தம்பி தண்ணி மட்டும் வேணுமா? எல்லாம் கூட்டம் நிறைய இருக்குது. இப்படியும் ஒரு 100 பேருக்கு மேலே தான் இருக்கும். இந்த மாதிரி விசேஷத்தில் கலந்துக்கிறது எனக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா நம்ம டவுன்லேயே இருக்கோம். அந்த மாதிரி நிறைய விசேஷம் போக முடியறதில்லை. ஊருக்கு போனால் தான் எல்லாமே. எல்லாம் அங்கே இருக்கிற படிக்கட்டு அதில் இதில் எல்லாம் உட்காந்துட்டாங்க. எல்லாம் பொண்ணு வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாகும். மேக்கப் போட்டு கூப்பிட்டு வருவாங்க. இங்கேருந்து நம்ம கொண்டு போன புடவையை கட்டி தான் அவங்க வந்து உட்கார வைப்பாங்க. போனோடனே அவங்க மாமா மாமி கையில் நம்ம எடுத்துகிட்டு போன பட்டு புடவையை கொடுத்துருக்கோம். அவங்க எடுத்துகிட்டு போய் கட்டி அழைச்சிட்டு வரணும். இப்போ இது வர பாருங்க, நான் தான் இதெல்லாம் கொண்டு போன தட்டு வரிசை எல்லாமே எல்லாம் அந்த ஜமுக்காலத்தில் வரிசையாக வச்சாச்சு. பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இப்போ அடுத்தது பொண்ணு பையனும் வந்து உட்கார போகிறாங்க. இங்கே பாருங்கள், என் பேரனும் எங்கள் வீட்டுக்காரும் எல்லாம் ஜாலியாக உட்காந்துருக்காங்க ஜமுக்காலத்தில். இடம் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய இடம்னு. கோவிலுக்குள்ளே நீங்கள் ஒரு நாளைக்கு டைம் இருந்தால் வாங்க. ஒரத்த நாட்டில் தான் அந்த கோவில், சிவன் கோவில். நான் வீடியோ அப்படி எடுத்துக்கல, முடிஞ்சால் பேரை சொல்லிடுறாங்க. அங்கே போட்டிருக்கும் பேர். பொண்ணு புடவை கட்டி வரத்துக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகுது. அது வரைக்கும் எல்லாம் வெயிட்டிங்கில் இருக்காங்க. இப்போ வந்துடுவாங்க. அடுத்தது அப்புறம் எல்லாத்துக்கும் பொண்ணு மாப்பிள்ளைக்கு நலுங்கு வச்சுட்டு எல்லாம் சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதான். பொண்ணுக்கு வாங்கின நகை எல்லாம் போட்டுட்டு அப்புறம் கிளம்ப வேண்டியதான். அடுத்தது கல்யாண ஃபோட்டோஸ் இதுலேயே கூட எடுத்துருக்கு. கல்யாண வீடியோ இருந்துச்சு, போட்டிருக்கேன் லாஸ்ட்டில். பாருங்க, ஜனம் நிறைய இருக்குது. இப்போ வந்து கோவில் வெளியிலேருந்து உள்ளே வரைக்கும் காமிக்கிறேன் நான். இதுதான் என்ட்ரன்ஸு. உள்ளே நம்ம ஏறி போகிறோம். உள்ளே வந்துட்டோம்னா இங்கே பாருங்கள், பெரிய பிரகாரம் இருக்குங்க. இதுவே தான் அந்த லாஸ்ட்டில் தான் உட்கார வச்சு ஃபங்க்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. பசங்கள்லாம் ஜாலியாக ஓடி பிடிச்சி விளையாண்டுட்டு இருக்காங்க. உள்ள மூலவர் இருக்கிறதெல்லாம் அந்த பக்கம், அதுக்கு அந்தாண்ட உள்ளே தான். அங்கே தெரியுது பாருங்கள் முன்னாடி கோவில். அதுக்குள்ளே போனோன்னா தான் அதுக்கு அந்தாண்ட கோவில். இது வெளி வராண்டா தான் அது. இதோ தெரியுறாங்க பாருங்கள், அவங்க தான் பொண்ணு. எல்லாரும் பொண்ணு தான். அவங்க தான் மணப்பொண்ணு. தலையில் பூ அழகாக வச்சு அதை பார்க்குறாங்களா, அவங்க தான் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுருவாங்க. இப்போ லட்டு, ஸ்வீட்ஸு எல்லாமே இருக்குது. சாப்பிட்டுக்கலாம். இது முடிஞ்சுதான் அடுத்தது டிஃபன். அப்படி இது வந்து ஈவினிங்கில் 5 மணி போல் நடக்குது. அதனால தான் இது பொண்ணு பையெல்லாம் வரதுக்குள்ளே இருட்டாகவே ஆயிடுச்சு. அந்த கோவிலுங்கிறதுனால லைட் வெளிச்சம் அவ்வளோவா இல்லை, அதான் டிம்மாக இருக்குது. ஏதோ வீடியோ எடுக்கணும்னு எடுத்திருக்கேன் 1-2. பொண்ணுக்கு புடவை கட்டி கூட்டு வரதுக்குள்ளே இருட்டாகவே ஆயிடுச்சு. கொஞ்சம் டிம்மாக தான் இருக்குது, தெரியலை. மண்டபமாக இருந்தால் உங்களுக்கு லைட் வெளிச்சம் இருக்குது. இது வந்து கல்யாண ஃபோட்டோ. அது முடிஞ்சு கல்யாணம் நடந்தது. இது மேரேஜ் முடிஞ்சிடுச்சு. இது எதுவும் ஃபோட்டோ தான் என்கிட்ட இருந்துச்சு, அதையும் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். பொண்ணு மாப்பிள்ளை இதில் தெளிவாக தெரியுறாங்க பாருங்கள். இதுதான் எங்கள் சம்மந்தி வீட்டு கல்யாணம். கல்யாணம் வந்து நிச்சயதார்த்தத்துலேருந்து கல்யாணம் வரைக்கும் உங்களுக்கு காமிச்சிட்டேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மணமக்களை வாழ்த்துங்க எல்லோரும். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. 2வது, என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்கும் ரொம்பவே நன்றி.